அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரினிட்டி லேடீஸ் டெய்லரிங் ஷாப்பு. இது வந்து ஈரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப பன்னீர்செல்வம் பார்க்கு கிட்ட தாலுகா ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல பூர்ணா பில்டிங் அப்படிங்கிற பில்டிங்கில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இயங்கிக்கிட்டு வருது. இது வந்து முழுக்க முழுக்க பெண்களோட அனைத்து ஆடைகளும் தைச்சு தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தையல் மகளிர் தையலகம் அப்படின்னு சொல்லலாம் அத. அதாவது ஈரோட்ல வந்து நெறைய கடைகள் இருந்தாலுமே, இந்த பர்ட்டிகுலரா இந்த இவங்களோட ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 1985ல இருந்தே வந்து இவங்க டெய்லரிங்ல வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு, ஒரு 6வது படிக்கிற காலத்துல இருந்தே, அவைங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு தைச்சு குடுக்குற அளவுக்கு அவைங்க டேலண்டா இருந்து, அன்னையிலிருந்து தைச்சு குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே அவைங்க வந்து அந்த டெய்லரிங் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல முழுக்க முழுக்க தன்னை ஈடுபடுத்தி தான் அதுல பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொரு ப்ளவுஸும், ஒவ்வொரு சுடிதாரும் ரொம்ப தரமாவும், நேர்த்தியாவும் அது தைச்சு குடுத்துட்டு இருக்காங்க. அவைங்கள பத்தி அவங்களோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க யூடியூப் சேனல்ல கூட ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படின்னு போட்டீங்கன்னா, அவங்களோட சேனல்ஸ் இருக்கும். அதுல ஆயிரக்கணக்கான வீடியோ அவைங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற வீடியோவும் போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்தீங்கன்னாவே, அவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சு அந்த கடைய நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இந்த கடை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இதுல இருக்கும். அதனால நீங்க பஸ் ஸ்டாண்ட் வழியா வந்தாலும் ஜிஹெச் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா நேரா பன்னீர்செல்வம் பார்க்குக்கு வந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம கருங்கல்பாளையத்துல இருந்து அந்த சென்னை சில்க்ஸ், பரணி சில்க்ஸ் இதெல்லாம் இருக்கிற அந்த வழியா வந்தோம்னாலும் பெரியார் மன்றம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல ஸ்டாப்பிங்ல பஸ்ல இறக்கி விட்டுருவாங்க. அந்த அந்த பஸ் ஸ்டாப்பு கிட்டயே பெரியார் மன்றம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தது பூர்ணா பில்டிங்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா கிருஷ்ணா பட்டன் ஸ்டோர் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் பில்டிங் தான் இதுக்கு நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த கடை இருக்கு. இது வந்து மகளிர் தையலகம் அப்படிங்கறனால பெண்களுக்கு உண்டான A to Z, அதாவது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து விதமான ட்ரெஸ்ஸுமே அவங்க தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஃபினிஷிங்கா தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க விரும்புற மாதிரி ஒரு தரமான ஒரு இதா வந்து அவங்க தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கல்யாண பொண்ணுங்களுக்கு, அதாவது ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, ஹேண்ட் ஒர்க், இது எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டிங்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க என்ன டிசைன் நெட்ல பார்த்துட்டு அதை கேட்குறீங்களோ அதை அப்படியே அச்சு அசலா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்காகவும் குறைஞ்ச ரேட்லயும் அவங்க வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நேரடியா அளவு எடுத்து அவங்க தைச்சு கொடுக்கறது இதுல ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா நம்ம என்ன அளவு பிளவுஸ் கொடுக்குறோமோ, பிளவுஸோ சுடிதாரோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுல இருக்கிறத அப்படியே தைச்சு கொடுக்க முடியும். ஆனா அதுல என்ன கோளாறு இருக்கோ அதே தான் நமக்கு அடுத்த ட்ரெஸ் புதுசா தைக்க போற ட்ரெஸ்லயும் வரும். ஆனா இவங்க வந்து புதுசா அளவு எடுத்து அவங்களோட ஸ்டைல்ல கட்டிங் போட்டு தைச்சு கொடுக்கும்போது அவங்களோட நேர்த்தியான ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிருக்கும். ஒரு தடவை ஒரு அளவு எடுத்து அதை தைச்சு போட்டு பார்த்தீங்கன்னாவே மறுபடியும் அந்த கடையை விட்டு நீங்க வெளியில கொடுக்கறதுக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு அவங்களோட ஃபிட்டிங்கும் அந்த மெஷர்மெண்ட் இது எல்லாமே வந்து அவ்வளவு தெளிவாகவும் அவங்களோட ஃபிட்டிங் வந்து அவ்வளவு தரமா இருக்கும். அதே மாதிரி நேர்ல வர முடியாதவங்களுக்கு கூட உங்களுக்கு அளவு பிளவுஸ் கொரியர்ல அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா இவங்க அந்த அளவுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அதாவது கையில லூஸ் வேணும், கழுத்து இறக்க வேணும், இல்லைன்னா ஷோல்டர் இது மாதிரி இறங்கி வருது அப்படின்னு நீங்க அளவு கொடுத்து விட்ட பிளவுஸ்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ அந்த குறைபாடுகளை வந்து போன் பண்ணி அவங்க கிட்ட மறுபடியும் சொல்லிட்டீங்க அப்படின்னா இவங்க அது அந்த எல்லாமே சரி பண்ணி தைச்சு மறுபடியும் உங்க அட்ரஸுக்கு கொரியரும் இவங்க அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. அது நமக்கு இன்னும் சிறப்பா இருக்குது. நேரில் வர முடியாதவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. வெளிநாடுகள்ல இருந்துமே அவங்க வந்து இது மாதிரி கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் சிறப்பான விஷயம் தான். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேரியா எடுத்து, அதாவது அம்மா ஒரு சேரீ எடுத்து கட்டிக்குவாங்க, அம்மா வந்து சேரீ கட்டிக்குவாங்க. அதே மாதிரி இன்னொரு சேரீ எடுத்து பொண்ணுங்களுக்கு, குழந்தைங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அந்த சேரீல இருந்து ஒரு லெஹங்காவோ ஒரு சோழி டைப்போ இல்லாட்டினா பாவாடை சட்டையோ இது மாதிரி நிறைய அந்த லாங் கவுனு இது மாதிரி அந்த சேரீல தைச்சு போடக்கூடிய ஒரு மாடல் வந்து அதிகமா எல்லாரும் விரும்பக்கூடிய அந்த மாடல். அது வந்து இவங்க இன்னும் நிறைய டிசைன்ஸ் அதுல வந்து நாட் வைக்கிறதுல இருந்து கழுத்துக்கு பேட்ச் ஒர்க் பண்றதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அந்த சேரீல வந்து அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா அவங்க பண்ணும்போது உங்களுக்கு அதை பார்க்கும் போதே தெரியும். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் கூட அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை இவங்க கிட்ட ஒரு தடவை தைச்சு போட்டு பாருங்க. நேர்ல வர முடிஞ்சதுன்னா அளவு கொடுத்து தைச்சு போட்டு பாருங்க. இன்னமும் உங்களோட ஃபிட்டிங் வந்து ஒரு தடவை நீங்க தைச்சு போட்டதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு ஃபிட்டிங்கு,
வெளியில் இது வரைக்கும் நீங்கள் தைச்சு போட்டதுக்கும் இவங்க கிட்ட தைச்சு போட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நன்றி.